பூரிக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரிக்கிழங்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து, அரை டீஸ்பூன் சோம்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயம் போதும். தக்காளி சேர்க்கணுன்னு தேவையில்லை, வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே பாதி அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது மசாலா நம்ம தாளிக்கும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கொதித்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பூரிக்கிழங்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.